எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ். வெற்றி பாதையை காட்டும் உங்கள் தோழி. நீங்க இப்படி யோசிச்சிருக்கீங்களா? எப்படி எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி எண்கள் தான் என் கண் முன்னாடி வருதுன்னு. எப்போ கடிகாரத்துல டைம் பார்த்தாலும் 1111, பில் அமௌண்ட்ல பார்த்தாலும் 555, கார் நம்பர்ல, ஃபோன் நம்பர்ல, இன்ஸ்டாகிராம் லைக்ஸ்ல கூட இந்த மாதிரி ரிப்பீட்டட் நம்பர்ஸை பார்த்துருக்கீங்களா? அப்போ உள்ளுக்குள்ள தோணும், ஏன் இந்த எண்கள் திடீர்னு எங்க பார்த்தாலும் என் கண்ணுக்கு தெரியுது? இது ஒரு கோயின்சிடென்ஸா இல்ல அதுக்கு பின்னாடி ஏதாவது அர்த்தம் இருக்குமான்னு இந்த வீடியோல 2 ஏஞ்சல் நம்பர் பத்தி பார்க்க போறோம். இது ஒரு ஆர்டினரி கோயின்சிடென்ஸ் இல்ல, இது யூனிவர்ஸ் உங்களுக்கு அனுப்புற சீக்ரெட் மெசேஜ். ஆனா அந்த மெசேஜை கண்டுபிடிக்கணும்னா நம்பர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீங்க அடிக்கடி 1111 இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். யூனிவர்ஸ் நம்ம கிட்ட நேரடியா பேசாது, ஆனா அது நமக்கு நம்பர்ஸ், சயின்ஸ், கோயின்சிடென்ஸ் மூலமா மெசேஜ் அனுப்பும். நம்ம கவனிக்கணும், புரிஞ்சுக்கணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும். சிலர் சொல்வாங்க அது ஜஸ்ட் இமேஜினேஷன் தான், கோயின்சிடென்ஸ் தான் அப்படின்னு. ஆனா சயின்ஸ் கூட சொல்லுது யூனிவர்ஸ்ல ஒவ்வொரு நம்பருக்கும் வைப்ரேஷன் இருக்குன்னு. நியூமராலஜில ஒவ்வொரு எண்ணும் ஒரு ஃப்ரீக்வன்சியை ரெப்ரசன்ட் பண்ணும். அந்த ஃப்ரீக்வன்சி தான் நம்ம வாழ்க்கையோட எனர்ஜியை அலைன் பண்ணும். அதனால தான் யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், டிவைன் பீயிங்ஸ் அந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி நமக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. அதுதான் ஏஞ்சல் நம்பர்ஸ். இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு நாள் டென்ஷன்ல இருக்கீங்க, எந்த டிசிஷன் எடுத்தாலும் சரியா வருமா வராதான்னு பயத்துல இருக்கீங்க. அந்த நேரம் ஃபோன் அன்லாக் பண்ணீங்கன்னா டைம் 1111 காட்டுது. அது ஒரு ரேண்டம் நம்பர் இல்ல, அது யூனிவர்ஸ் சொல்லுது, காம் டவுன், நீ சரியான பாதையில தான் இருக்க. அதே மாதிரி சில நேரம் நம்ம வாழ்க்கை முழுக்க மாற்றம் வரும் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அந்த நேரம் தான் 555 உங்க கண்கள்ல படுது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இது மிகப்பெரிய மாற்றம், நல்ல அதிர்ஷ்டம், சுதந்திரம் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி இதெல்லாத்தையும் குறிக்குது. இது பொதுவா உங்க வாழ்க்கையில வரவிருக்கும் நேர்மறையான மாற்றங்கள் மற்றும் உங்களுக்கான யூனிவர்ஸின் வழிகாட்டுதலின் அறிகுறியா இருக்கும். இன்னும் நிறைய இருக்கு, இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். 555 இந்த எண்ணுக்கு என்ன அர்த்தம்? 1111 அப்படின்னா யூனிவர்ஸ் என்ன சொல்லுது? இந்த சயின்ஸ் வந்தா நம்ம என்ன பண்ணணும்? இந்த மெசேஜஸை எப்படி யூஸ் பண்ணி பாசிட்டிவ் ஃபியூச்சரை உருவாக்கலாம்? இதெல்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 1111 நம்பர் மீனிங் தான். நீங்கள் கடிகாரத்தில் டைம் பார்க்குறீங்க, 1111 இருக்குது. ஏதாவது பில்லில், நீங்கள் வேறு எந்த நோட்டீஸ் இந்த மாதிரி எதில் பார்த்தாலும் 1111 நம்பரை பார்க்குறீங்க. அந்த நேரம் உங்களுக்குள்ள ஒரு லைட்டாக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கும். சில நேரம் நம்ம பக்கத்தில் ஏதோ எனர்ஜி இருக்கிற மாதிரி தோணும். அதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வர்றது, யூ ஆர் அலைன்டு வித் த டிவைன் எனர்ஜி. 1111 என்ன சொல்லுது தெரியுமா? அது ஒரு விழிப்புணர்வு குறியீடு. அதாவது நீங்களும் யூனிவர்ஸும் சேம் ஃப்ரீக்வன்சியில் கனெக்ட் ஆகியிருக்குன்ற அர்த்தம். அந்த நேரம் நம்ம நினைப்பது, நம்ம உணர்வுகள், நம்ம எனர்ஜி எல்லாத்துலேயும் ஒரு கிளாரிட்டி உருவாக்குது. ஸோ 1111 பார்த்தா அந்த டைமில் நீங்கள் யோசிக்கிறத கவனமாக யோசிங்க. ஏன்னா அந்த நேரம் உங்கள் தாட்டை யூனிவர்ஸ் கேட்டுட்டு இருக்கு. 1111 ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நம்பர். நீங்கள் 1111 ரிப்பீட்டட்லி பார்க்குறீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் உங்கள் ஆசைகள், கனவுகளை உருவாக்கி கொண்டு இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கேட் மாதிரி. அந்த நேரம் நீங்கள் எந்த வைப்ரேஷனில் இருக்கீங்களோ அதுதான் ரியாலிட்டியாக ஆகும். அந்த நேரத்தில் நெகட்டிவ் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுங்க, டவுட் அல்லது ஃபியரை விட்டுருங்க. அந்த நேரம் பாசிட்டிவாக விஷ் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த நேரம் நீங்கள் ஃபோன் அன்லாக் பண்ணுறீங்க, 1111 இந்த நம்பரை பார்க்குறீங்க. அந்த நேரம் ஒரு டீப் பிரீத் எடுங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ், என் ஆசைகளை நிறைவேற்றினதற்கு நன்றி. இந்த மாதிரி நன்றியை தெரிவிங்க. இந்த நம்பரை பார்க்கும்போது உங்கள் தாட்ஸை கவனிக்கணும். ஏன்னா 1111 எனர்ஜியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு யூனிவர்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை மறக்கவே கூடாது. பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா அது ரியாலிட்டியாக மாறும், நெகட்டிவாக நினச்சிங்கன்னா அதுவும் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ பி மைண்ட்ஃபுல். யூனிவர்ஸ் அந்த தாட்டை ரெக்கார்ட் பண்ணும். அதனால தான் 1111 ஒரு மேனிஃபெஸ்டேஷன் விண்டோன்னு சொல்கிறாங்க. இதுக்கு சயின்டிஃபிக் சைட்லையும் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. 1111 ரிப்பீட்டட் நம்பர்ஸ்னால் சப்கான்ஷியஸ் மைண்ட் அலாட் ஆகுது. அது நம்மளை ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு கொண்டு வருது. அந்த கிளாரிட்டி தான் மேனிஃபெஸ்டேஷனுக்கு அடிப்படை. 1111 டீப்பர் மீனிங், நியூ பிகினிங்ஸ், புதிய தொடக்கம். இது ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் மாதிரி. உங்கள் பாஸ்ட் மிஸ்டேக்ஸை ரிலீஸ் பண்ணி ஃப்ரெஷ் எனர்ஜியை அக்செப்ட் பண்ண யூனிவர்ஸ் இன்வைட் பண்ணுது. இது ஒரு சோல் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸ்டே கான்ஷியஸ். உங்கள் மனசு எந்த தாட்டில் இருக்குன்னு கவனிங்க. ஏன்னா உங்கள் தாட் தான் உங்கள் லைஃப்பில் ரியாலிட்டியாக ஆகுது. சிலர் 1111 நம்பரை பார்ப்பாங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இது ஒரு வேக்கப் கால்னு சொல்லுவாங்க. அது சொல்றது மீனிங் என்னன்னா, நீயே உன்னுடைய கனவுகளை ரியாலிட்டியா உருவாக்குறவன். அதற்கான டைம் வந்து விட்டது. உன் சக்தியை நினைத்து செயல்படு. அந்த நேரம் ஒரு பாஸ் எடுங்க.
உங்கள் தாட், எமோஷன், ஃபீலிங் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த ஸ்மால் ஷிஃப்ட் தான் மிராக்கிள்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் 1111 நம்பர் பார்த்தா ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்து ஒரு பாசிட்டிவ் விஷ் சொல்லுங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்க உங்களுக்கு பிடித்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்க. அந்த செகண்ட்ல யூனிவர்ஸ் உங்க எனர்ஜியை ஃபீல் பண்ணுது. அது உங்களோட ஆசையை ரியாலிட்டியா மாத்த அலைன் பண்ண ஆரம்பிக்குது. ரிமெம்பர், 1111ன்றது ஒரு டிவைன் ரிமைண்டர். யூ ஆர் நாட் அலோன். யூ ஆர் கைடட். யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் யுவர் ட்ரீம். அந்த நம்பர் ஒரு ப்ராமிஸ் மாதிரி. ஜஸ்ட் பிலீவ் அண்ட் ஸ்டே இன் லைட். அடுத்தது நாம பார்க்க போறது 555 நம்பரோட மீனிங். நீங்க 555 இந்த நம்பரை பார்க்குறீங்கன்னா அது ஒரு கோயின்சிடன்ஸ் இல்லை. அது யூனிவர்ஸ்ல இருந்து வரும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிக்னல். ஏஞ்சல் நம்பர் 555 மீனிங் பிக் சேஞ்சஸ் ஆர் கம்மிங். அதாவது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த நம்பரை ஒரு பில் அமௌண்ட்ல பார்க்கலாம், அல்லது ஃபோன் நம்பர், வெஹிக்கிள் நம்பர், கிளாக் டைம், எங்க பார்த்தாலும் அந்த சேம் நம்பர் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். 555ன்றது யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வருது, கெட் ரெடி, சம்திங் நியூ இஸ் அன்ஃபோல்டிங். இந்த நம்பரை ரிப்பீட்டட்லி பார்க்கறதுனால உங்க சோல் லெவல்ல ஒரு ஷிஃப்ட் ஆல்ரெடி ஆரம்பமாகி இருக்குது. இது ஒரு எனர்ஜெட்டிக் ப்ரிப்பரேஷன் டைம். 555 இது ஏற்படுத்தக்கூடிய இந்த மாற்றம் நல்லதா இருக்கும். ஆனா அதுக்காக நீங்க தயார் நிலையில இருக்க வேண்டியது முக்கியம். 555 இந்த நம்பரை நீங்க பார்க்கும்போது உங்க தாட்ஸை அலைன் பண்ணுங்க. ஓல்டு பேட்டர்ன்ஸை ரிலீஸ் பண்ணுங்க. நியூ பாசிபிலிட்டிஸை அக்செப்ட் பண்ண யூனிவர்ஸ் உங்களை இன்வைட் பண்ணுது. 555 யூனிவர்ஸ் சொல்றது என்னன்னா, உன் பழைய வெர்ஷன் முடிஞ்சிடுச்சு, இப்போ புதிய வெர்ஷன் ஆரம்பிக்க போகுது. அந்த நியூ வெர்ஷன்ல தான் உங்களுக்கான பிளெஸிங்ஸ் இருக்கும். டீப்பர் மீனிங், ஃப்ரீடம், growth அண்ட் மூமெண்ட். உங்க லைஃப் ஸ்டாக்னண்டா இருந்தாலும் இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது யூனிவர்ஸ் உங்களை புஷ் பண்ணுது. பிரேக் த கம்ஃபர்ட் ஜோன், ஸ்டெப் இன்டு யுவர் பவர். சில ரியல் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஒருத்தர் ஜாப்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க, குவிட் பண்ணலாமா வேண்டாமான்னு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அந்த நேரம் அவங்க 555 ஏஞ்சல் நம்பரை ரிப்பீட்டடா பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு சில நாட்கள்லேயே அவருக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடுச்சு. அது யூனிவர்ஸ் சொல்லிய மெசேஜ் தான். மூவ் ஃபார்வர்ட், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அதே மாதிரி சிலர் ரிலேஷன்ஷிப்ல டாக்ஸிக் பேஸ்ல இருப்பாங்க. அந்த பேஸ்ல 555 நம்பரை ரிப்பீட்டடா பார்க்குறாங்க. அது சொல்லுது, இது முடிவில்லை, இது ஒரு புதிய தொடக்கம். உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு நியூ சேஞ்ச் நடக்க போகுதுன்னு. இந்த 555க்கான மீனிங்கை ஷார்ட்டா ஃப்ரீடம், growth, டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். கடந்து போன ஒரு விஷயத்த புடிச்சு வச்சிருக்கிறத நிறுத்துங்க. உங்களுக்கான வாய்ப்பு வருது, அதை நோக்கி நடக்க தொடங்குங்க. ஸ்டாப் ஹோல்டிங் ஆன் வாட்ஸ் கான், ஸ்டார்ட் வாக்கிங் டுவர்ட்ஸ் வாட்ஸ் மீன்ட் ஃபார் யூ. அந்த மெசேஜ் சைலண்டான யூனிவர்ஸ் விஸ்பர் மாதிரி வரும். அதை நீங்க தான் கவனிக்கணும். அதனால நீங்க 555 நம்பரை பார்த்தா பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை தான் கொண்டு வரும். அந்த சேஞ்ச் உங்களை புதிய ஸ்டேஜுக்கு கொண்டு போக போகுது. அதனால தேங்க்யூ சொல்லுங்க. எக்ஸாம்பிள் அஃபர்மேஷன்ஸ் இப்படி நீங்க சொல்லலாம். தேங்க்யூ யூனிவர்ஸ், நான் புதிய மாற்றத்துக்கு தயாரா இருக்கேன். என் வாழ்க்கையில நல்ல மாற்றம் வருது. அந்த சென்டென்ஸ் உங்க வைப்ரேஷனை பாசிட்டிவா மாத்தும். 555 ஏஞ்சல் நம்பர் வருதுன்னா உங்க பிரேயர்ஸ்க்கான ஆன்சர் வருதுன்னு அர்த்தம். உங்க கம்ஃபர்ட் ஜோன் முடிவடையுது. அது சொல்லுது, புதிய திசை, புதிய வாய்ப்பு, புதிய வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்குன்னு. 555 ஒரு எண்டிங் இல்ல, அது ஒரு பியூட்டிஃபுல் பிகினிங். இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. 1111 என்றால் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றது உங்க ஆசை ரியலா உருவாகுதுன்னு. 555னா யூனிவர்ஸ் சொல்றது உங்க வாழ்க்கை மாற்றம் அடைய போகுதுன்னு. ரெண்டும் சேர்ந்து வந்தா அது ஒரு டிவைன் காம்பினேஷன். அது சொல்றது உன் தாட் பேட்டர்ன் பாசிட்டிவா வச்சுக்கோ, ஏன்னா மாற்றம் வருது. அந்த மாற்றம் உங்க ஆசைகள், உங்கள் கனவுகள், உங்க வேண்டுதல்களுக்கு பதிலா வரும். அந்த நம்பர்ஸை தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு டைரக்ஷனா கொடுக்குது. இதுக்கு பிறகு இந்த நம்பர்ஸை நீங்க பார்த்தா இக்னோர் பண்ணாதீங்க. அதை ஃபீல் பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க அண்ட் ஆக்ட் வித் லவ் அண்ட் ஃபெய்த். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி 12 பிரபஞ்ச அறிகுறிகள் வீடியோ போட்டிருக்கேன். அது கூடவே 3 முக்கியமான யூனிவர்ஸ் சயின்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் நீங்க பார்க்கலனா லிங்க் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்க. இன்னும் நீங்க யூனிவர்ஸ் சயின்ஸ் பத்தி தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அடுத்த முறை ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்க பார்த்தா தேங்க்யூ யூனிவர்ஸ், நான் கைடட் அண்ட் ப்ரொடெக்டட்னு சொல்லுங்க. அந்த கிராட்டிடியூட் தான் மிராக்கிள்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா யூனிவர்ஸ்க்கு நன்றி சொன்னவங்க வாழ்க்கை முழுக்க பாசிட்டிவால நிறைஞ்சு இருக்கு. ஸோ பிலீவ் இன் டைமிங், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். யூனிவர்ஸ் உங்களை கைட் பண்ணிட்டு இருக்கு. இதை புரிஞ்சவங்க வாழ்க்கை முழுக்க பிளஸிங்ஸால நிரம்பி இருக்காங்க. நீங்க யூனிவர்ஸோட வழிகாட்டுதலை நம்புறீங்கன்னா
நீங்கள் பார்த்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் உங்கள் லைஃப்பில் நடந்த மிராக்கிளை கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் வரும். ஐ பிலீவ் இன் யூனிவர்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்ல இன்னும் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸை பத்தியும் அதோட மீனிங்ஸ் பத்தியும் டீடைல்டா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க. செல்ஃப் டெவலப்மெண்ட், மோட்டிவேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், யூனிவர்ஸ் பத்தின ஹிடன் சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி தமிழ். வெற்றி பயணத்தில் உங்களுக்கு துணையாக தோழி நான். நன்றி.